சிவானந்த குரு பிரவீரம் வந்தே சதா ஞானதி வந்தனீய அனந்த சுகதாகாரம் அகண்டானந்த விக்கிரகம் தயாதிமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரு ராகாதிரோகான் சததானுஷக்தா நசேஷதாய பிரசுதானசேஷான் ஔத்சூக்யமோகா ரதிதாஞ்சகானே யோ பூர்வவைத்யாய நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கட்ட விளக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறெடுக்கப்படுகின்றனோ அந்த சாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் என்னை பாடல் உணர்த்துகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சாங். ஆடுகின்ற தாண்டவத்தின் அருளை வேண்டி பாடியே தேடுகின்ற விழிகளோடு சிவனை தேடி ஓடினோம். பாடுகின்ற பாக்களாலே பரம்பொருளை பாடியே ஓடி ஓடி தேடி தேடி ஓதினோம். சிவாயவே சாக்கியரடித்த அந்த கல்லடி வலித்ததோ, சுந்தரரும் பேசி நின்ற சொல்லடி வலித்ததோ, வில்லெடுத்து விஜயன் விட்ட வில்லடி வலித்ததோ, அடித்தவர்க்கும் அருள் கொடுத்த அன்பனும் சிவாயவே. ஆசையோடு கோபம் சேர்ந்து அழிவினை கொடுக்குமோ, பாசபந்தம் மாயை சூழ்ந்து ஊழ்வினை வளர்க்குமோ, ஈசன் பாதம் தேடும் போது அது நம்மை தடுக்குமோ, ஊசலாடும் உயிர் என்றாலும் சொல்லுவோம் சிவாயவே. விதி நமக்கிருப்பதென்றும் சிவன் கழல்கள் காணவே, செவி மக்கிருப்பதென்றும் சிவன் பேசவே, பேசும் வாயிருப்பதென்றும் சிவனின் நாமம் கூறவே, சுவாசம் எங்கும் சிவத்தை ஏற்றி சொல்லுவோம் சிவாயவே. சிவன் கழல் பிடித்த பின்பு சிந்தையும், சிவன் கழல் பிடித்த பின்பு சிந்தையும் கலங்குமோ, சிவன் கழல் பிடித்த பின்பு தீவினை நெருங்குமோ, அவன் கழல் பிடித்த பின்பு ஊழ்வினை வருத்துமோ, சிவன் கழல்கள் போற்றி போற்றி சொல்லுவோம் சிவாயவே. ஆடுகின்ற பாம்பை சூடி ஆடுகின்ற நாயகன், தோடுடைய செவி தோன்றிடும் மகாசிவன், பாய்ந்து செல்லும் கங்கை தனினை சூடும் சதாசிவன், பாதிசக்தி ஆகி நின்ற அர்த்தநாரீஸ்வரன், போற்றி 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 நம சிவாய போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம்.
அனைவருக்கும் நான் ஆத்ம நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கெஸ்ட் ஸ்பீக்கர் என்று பேச வேண்டும் என்று பணித்தார்கள், நன்றி. நான் கெஸ்ட் ஸ்பீக்கர் என்று சொல்லுவதை விட ஸ்பெஷல் ஸ்பீச் என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். அது உங்கள் சௌரியம், சுதந்திரம் உண்டு. ஏனென்றால் என் குடும்பத்தில் நான் பேசுகிறேன், அதனால்தான். யோகி சிவானந்த பாரதியுடன் எனது அனுபவங்கள் அதை பற்றி அவ்வப்போது சொல்ல இடத்து, அது பற்றி தெரிந்த நண்பர்களும் வேண்டுகோள் வைத்த இடத்து அவர்களை பற்றி பேசலாமே, அவர்களை பற்றி பேசிவிட்டு அவர்களுடைய விளக்கங்களை பற்றி சொல்லலாமே என்ற ஒரு எண்ணம்தான் இன்றைய உரை. உங்கள் அன்புடன் பகிர்ந்து கொள்கிறேன். இங்கே முக்கியமான சில விஷயங்கள் என்னவென்றால், அதாவது தொடர் ஜபம் செய்வதன் முக்கியத்துவம், எளிமை தரும் மோட்சம், வெளி உலகப் பொருள்களை விடுதல், அன்னத்தை புசித்தல், உலகியல் சிறு சிறு இன்பங்கள் எது நிரந்தர இன்பம் என்ற ஒரு கேள்வி, அதற்கான ஒரு விளக்கம். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இங்கே நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். ஞானவிதா சொல்லிய விஷயங்கள், இது பற்றி பிரம்மஸ்ரீ கிருஷ்ணானந்த பாரதி சொன்ன விளக்கங்கள் மற்றும் எனது அனுபவங்களையும் சேர்த்து இங்கே பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். அன்றொரு நாள் நான் வடகரை கிராமத்தில், வடகரை ஆசிரமத்தில் ஜனவரி 26-27 அந்த தேதியில் நானும் மனைவியும் சென்றிருந்தோம். அந்த ஆசிரமத்திற்கு வந்த பிரம்மஸ்ரீ கிருஷ்ணானந்த பாரதி விடிகாலை 4 மணிக்கு அங்கிருந்து புறப்பட தயாராகிறார், ஆந்திரா செல்வதற்கு, அவரது இடிப்புறம் செல்வதற்கு. ஆசிரமத்தில் தரை தளத்தில் எனது அறை பக்கத்து அறையில் கிருஷ்ணானந்த பாரதி தங்கியிருக்கிறார். ரயில்வே ஸ்டேஷன் செல்ல ஆட்டோ வந்து தயாராக இருக்கிறது. அந்த விடிகாலை நேரத்தில் கொட்டும் பனியில் நான் மட்டுமல்ல, என்னுடன் 3 ஆசிரமவாசிகளும் வந்திருக்கிறார்கள். வழி அனுப்ப நிற்கிறோம். நேரமாகிவிட்டது, 5 மணிக்கு வண்டி என்று சொன்னார்கள், ட்ரெயின் சொன்னார்கள் என்று ஆட்டோ டிரைவர் பதறுகிறார். எனக்கும் கொஞ்சம் பிபி ஏறுகிறது அந்த குளிரில். புன்சிரிப்போடு வந்தவர் அவரும் அவருடன் வந்த ஒரு பெண்மணியும் பையுடன் வந்தார்கள். அந்த பையை, அவர் உடைமைகள் இருந்த பையை ஆட்டோவில் வைத்தார்கள். எங்கு சென்றார்கள் தெரியுமா? எங்கேயோ செல்கிறார்கள். எங்கே என்று பார்த்தால் சிவானந்த பரமஹம்சர் ஜீவசமாதிக்கு ஜபம் செய்ய சென்று விட்டார்கள். பிபி ஏறாதா? வண்டி 5 மணி ஆயிற்றே. ஆட்டோ டிரைவரும் நானும் பேசுகிறோம், எவ்வளோ சீக்கிரம் போக முடியும் என்று. விடிகாலில் சீக்கிரம் போய்விடலாம், ஆனால் நேரமாகிவிட்டதே என்று சொன்னார். சிவானந்த பரமஹம்சர் ஜீவசமாதியிலிருந்து மீண்டும் வந்தவர் ஆட்டோவில் ஏறாமல் என்னிடம் பேச ஆரம்பிக்கிறார். சொன்னதெல்லாம் செயல்படுத்துங்கள் என்று அவர் அறிவுரை சொல்கிறார். நான் உங்களை மீண்டும் எப்படி பார்ப்பது என்று நான் கேட்கிறேன். நான் மீண்டும் வருவேன் என்று என்னிடம் சொல்லிவிட்டார்கள். எப்படி தொடர்பு கொள்வது? டெலிஃபோன், ஏதாவது மெயில், ஏதாவது என்றேன். நோ, நத்திங் இஸ் இம்பார்ட்டன்ட், நத்திங் இஸ் பெர்மனன்ட். டெலிபதி, நீங்கள் பேசுங்கள், உங்களுக்கு பதில் கிடைக்கும் என்றார். அப்படி எனக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது. அவர்கள் சொன்ன வார்த்தை சத்திய வார்த்தை என்பதால். ஆட்டோ கிளம்பி சென்றது. மற்றவர்கள் போய்விட்டார்கள். நான் அங்கே சிலையாக நின்று கொண்டிருக்கிறேன் அந்த கொட்டும் பனியில், இந்த வயதில். நான் பலமுறை சொல்வதுண்டு, மகான்கள் எழுதி வைத்த புத்தகங்களைத்தான் படிக்க முடிகிறதே தவிர, அவர்கள் வாழும் காலத்தில் நானும் வாழ்ந்து அந்த மகான்களை சொல்ல, அந்த உபதேசங்களை நேரில் கேட்க முடியவில்லையே என்று அந்த குறையை தீர்த்துவிட்டு ஆட்டோவில் செல்கிறார் யோகி சிவானந்த பாரதி. குழந்தை இல்லாத தசரதன் ராமபிரானை மகனாக பெற்று பின்னர் காட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது கவி சக்கரவர்த்தி கம்பர் அதை எப்படி எழுதுகிறார் தெரியுமா? கண்ணில்லாதவன் கண் பெற்று மீண்டும் இழந்தது போல் அந்த நிலையில் நான் இருந்தேன். அப்படி நான் சிலையாக நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் அப்படியே 2 நாட்களுக்கு பின்னோக்கி வந்தால் அதற்கான காரணம் புரியும். நான் வடகரை சென்று இறங்கிய பிறகு மதிய உணவின் போது உணவு பரிமாறிக் கொண்டிருந்தார் கிருஷ்ணானந்த பாரதி. என்னை உற்று பார்ப்பது போல எனக்கு ஒரு தோற்றம், ஏதோ சொல்ல வருவதைப் போல எனக்கு ஒரு எண்ணம்.
குடிக்க தண்ணீர் கேட்டேன். புன்சிரிப்புடன் சுறுசுறுப்புடன் துள்ளி கொண்டு வந்தார்கள். மீண்டும் பப்படம் கேட்டேன். ஆசிரமத்து பெண் அங்கே பரிமாறுகளால் என்று நினைத்து கொண்டேன். எனக்கு விவரம் தெரியாது. அப்பளம் கொண்டார்கள் புன்சிரிப்புடன் சுறுசுறுப்புடன். அவர் யோகி என்று எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் 4-5 வருடங்களாக உணவு தண்ணீர் இல்லாமல் இருப்பவர் அவர் என்று எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் கண்கண்ட தெய்வத்தைத்தான் நான் கண்டு கொண்டிருக்கிறேன் என்றும் எனக்கு தெரியாது. எனக்கு எதுதான் தெரிகிறது இங்கே அது தெரிவதற்கு? அந்த தெய்வத்தை வேலை வாங்கியிருக்கிறேனே, அவர் கையால் சாப்பிட்டிருக்கிறேனே, விவரம் தெரியாமல் என்று இன்றளவும் நினைக்கும்போது நெஞ்சம் தடுமாறுகிறது. கண்கள் குளமாகத்தான் இருக்கிறது. கண்கள் குளமாவதை என் நண்பர் சுந்தர வடிவேல் முதலானோர் நன்றாக அறிவார்கள். அப்போது அந்த நேரத்தில் மாலை டின்னர் உணவு சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தபோது அலுவலக அறைக்கு முன்னால், உங்களுக்கு தெரியும் அலுவலக அறை ஒன்று உண்டு, அந்த அலுவலக அறைக்கு முன்னால் இருக்கும் திண்ணை போன்ற இடத்தில் 2 பெண் ஆசிரமவாசிகள் உட்கார்ந்திருக்க, இப்போது திண்ணை எடுத்து விட்டார்கள். பார்த்தேன். அந்த திண்ணையில் உட்கார்ந்திருக்க இவர் கிருஷ்ணானந்த பாரதி நின்று கொண்டிருந்தார். அவர்களுக்குள் பேசிக்கொள்ள என்னை ஒரு மொழிபெயர்ப்பாளராக டிரான்ஸ்லேட்டராக உதவுமாறு கேட்டுக்கொண்டார்கள். கிருஷ்ணானந்த பாரதி ஆங்கிலத்தில் பேசுகிறார், அந்த ஆசிரமவாசிகள் மலையாளம் அல்லது தமிழில் பேசுகிறார்கள். அப்போது அவரை பற்றி தெரிந்து கொண்டேன். அந்த டிரான்ஸ்லேட்டராக பணிபுரிந்த காரணத்தால் நான் தெரிந்து கொண்டேன். அவர் லண்டனில் MBBS டாக்டர் பணிபுரிந்து கொண்டிருந்தார் என்றும் அங்கு இருந்தவாறே ஆன்மீக கருத்துக்கள் பெற்று பக்குவப்பட்டார் என்றும் அந்த சம்பாத்தியத்தை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு இங்கு வந்து விட்டார் என்றும் பாஸ்போர்ட்டை கிழித்து போட்டு விட்டார் என்றும் பின்னர் தெரிந்து கொண்டேன். அதன் பிறகு நடந்த உரையாடல் தான் மிக முக்கியமானது, சுவாரஸ்யமானது. அது உரையாடல் அல்ல, வாக்குவாதம். நான் டிரான்ஸ்லேட்டராக இருந்த காரணத்தால் நான் கேட்டேன், நீங்கள் லண்டனில் இத்தனை காலம் இருந்ததால் இந்தியாவில் NRI நான் ரெசிடென்ட் இந்தியன் ஸ்டேட்டஸில் இருக்கிறீர்கள். ஆஸ் பர் லா ஆஃப் த லேண்ட் இந்தியாவில் நீங்கள் பாஸ்போர்ட்டோ அல்லது வேறு ஏதாவது ஐடென்டிட்டி கார்டோ ஐடியோ இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? சட்டப்படி தவறு. ரயில் பயணம் செய்ய வேண்டும் என்றாலும் கூட ஒரு ஐடென்டிட்டி வேண்டும். அவர்கள் சொன்னார்கள் ஒரே வரி, சட்டம் பேசுகிறேன் நான், மேதாவித்தனம் காண்கிறேன் நான், சட்ட நுணுக்கங்களை சொல்லுகிறேன் நான். ஆனால் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு ஐடி தேவையில்லை. எதற்கு என்றார்கள். எதற்கா? நான் ஒரு யோகி என்றார்கள். அதனால் என்ன? சோவாட்? சட்டத்தில் விதிவிலக்கு யோகிக்கு இருக்கிறதா எனக்கு தெரிந்து இல்லையே என்றேன். என்னை கூர்மையாக பார்த்து கோபம் வரவில்லை. அவர்களுக்கு வருமா? கடவுள் அல்லவா? புன்சிரிப்பு தான் பதில். எனக்கு ஐடி தேவையில்லை என்ற ஒரு வார்த்தை தான் பதில். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற பாணியில் நான் உரையாடி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நினைக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. கிருஷ்ணா பாரதியை பேசும்போதெல்லாம் கண்ணீர் குளமாவதை தடுக்க முடிவதில்லை. கட்டுப்படுத்தி கொண்டு பேசுகிறேன். அப்போது கிருஷ்ணானந்த பாரதி ஒரு சம்பவம் சொன்னார்கள். எனக்கு எதற்கு ஐடி என்பதற்காக ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். நடந்த சம்பவம், அவர்கள் வாழ்க்கை நடந்த சம்பவம். வடநாட்டில் ஒரு கோயிலுக்கு கிருஷ்ணானந்த பாரதி சென்றபோது ஐடி கார்டு இல்லாததால் போலீசார் உள்ளே விடவில்லை. ஆனால் ஒரு 10 நிமிடத்தில் அங்கே கலெக்டர் வந்து அவரை உள்ளே விடுங்கள், அவருக்காக கடவுள் காத்திருக்கிறார் என்று சொன்னவுடன் என்னை உள்ளே விட்டார்கள். எனக்கு ஐடி தேவையா என்று சொன்னார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சட்டத்தில் இதற்கு இடம் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருந்ததை தவிர அவர்கள் சொல்வதன் முழு அர்த்தம் எனக்கு புரியவில்லை. ஒன்று மட்டும் புரியவில்லை என்பது எனக்கு புரிந்தது. அப்படியே என்னை கூட்டிக் கொண்டு ஞானபிதாவின் ஜீவசமாதி முன்பு இருக்கிற அந்த புல் தரையிடம் உங்களுக்கு தெரியும். அங்கே நான் இருவரும் அந்த 8 மணி அளவில் பேசி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இருவரும் நின்று அங்கே பேசி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு சுமார் வயது 33 என்னிடம் சொன்னார்கள். சிலர் 35 என்று சொல்கிறார்கள். என்னிடம் சொன்னது 33. எனவே நான் அதை இங்கே பதிவு செய்கிறேன். எனவே உங்களை மகளாக பாவித்து உங்கள் நலனில் அக்கறை கொண்டுதான் இதை சொன்னேனே தவிர தவறாக எண்ண வேண்டாம் என்று நான் அப்போதே அந்த நேரத்திலேயே நான் அவரிடத்தில் வருத்தமும் தெரிவித்து கொண்டேன். டேட், ஐ லவ் யூ என்று 2 கைகளாலும் விண்ணை நோக்கி விரித்து சொன்னார்கள். நான் மகள் என்று சொன்னேன். என்னை தந்தை என்று ஏற்றுக்கொண்டார்கள். பிறவி என்று இருந்தால் எந்த பிறவியில் அவர் என் மகளோ நான் தந்தையோ தெரியவில்லை. நன்றாக ஜபம் செய்து மோட்சம் அடைவதற்கு
தொடர் ஜெபம் செய்தாலே அது சூழலை அமைத்து தரும் என்றார்கள். அதற்கு தேவையான அளவுக்கு மட்டும் பொருள்கள் வைத்து கொண்டால் போதும் என்று சொன்னார்கள். அதற்கு மேல் இருந்தால் அந்த பொருட்கள் இருந்தால் அந்த பொருட்களை வீடோ வாகனமோ எதுவோ இருந்தாலும் இதை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் சக்தி விரயமாகும், எண்ணங்கள் சிதறும் என்றார்கள். அப்படி இல்லாமல் தேவையான அளவு வைத்து கொள்வதுதான் இருப்பதுதான் எளிமை, ஜெபத்திற்கான தேடுதல் தேவை என்றார்கள். நான் அது எப்படி? பொருள் என்று வரும்பொழுது சம்பாத்தியம் என்பது வாங்கத்தானே செய்வோம், தானே வருவது, நாம போய் செல்லவில்லை என்று சொல்லி ஒரு குறுக்குத்தனமான கேள்வி கேட்டதற்கு அதற்கும் ஒரு உண்மை சம்பவம் சொன்னார்கள். உங்கள் ரஜினிகாந்த் என்றார்கள். என் ரஜினிகாந்த் அவர் ஏதோ தமிழ்நாடு நான் என்பதால் அவர் சொல்லியிருப்பார்கள். அவர்கள் சொன்னார்கள், உங்கள் ரஜினிகாந்த் இமயமலை வந்திருந்தார். அப்போது ஜப வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தவர்களை பார்த்து அவர்கள் சிறு சிறு வீடுகளில் எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்து நான் 100 வீடுகள் கட்டித்தருகிறேன் என்றார் அவர் மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள். ஆனால் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். காரணம், அந்த வீடுகளை பெற்றால் அந்த வீடுகளை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் செய்யும்போது கவனம் திரும்பும், சக்தி விரயமாகும். எனவே மறுத்து விட்டார்களாம். இந்த உண்மை உதாரணத்தை கிருஷ்ணானந்த பாரதிக்கு சொல்லி, இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார். உதாரணங்கள் சொல்லியே என்னை மடக்குவார். நீளமாக ஏதாவது கேட்டால் ஓரிரு வார்த்தைகள் பதில் சொல்லியே என்னை மடக்குவார். என் மனைவி, நான் சொன்னேன், நான் மனைவி வந்திருக்கிறோம், என் மனைவி அந்த அறையில் இருக்கிறாள், அங்கு வந்து சொன்னால் அவளும் கேட்பாளே, பனியாக இருக்கிறது என்று சொன்னபோது மகிழ்ச்சியோடு வந்தார்கள். பக்கத்து அறை அல்லவா, அவர்களும் அங்கு தானே செல்ல வேண்டும். மகிழ்ச்சியோடு வந்தார்கள். சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசம் செய்து முடித்த பிறகு மொட்டை மாடியில் கூட்டி சென்று போய் சிரசாசனம் செய்ய வைத்தார்கள். அந்த தெய்வம் கால்களை பிடித்து சிரசாசனம் செய்ய காலை பிடி தான் தூக்கணும். எனவே அந்த டாக்டர் என்று சொல்லுவதா, யோகி என்று சொல்லுவதா, தெய்வம் என்று சொல்லுவதா, அவர்கள் அந்த மாதிரி சிரசாசனம் செய்தார்கள். அதற்கு கடைசியில் அது முதலில் அறையில் இருக்கும்போது பல உபதேசங்கள், பல விளக்கங்கள், சித்த வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களின் உட்பொருளெல்லாம் வேறு மார்க்கத்தில் எனக்கு சொன்னார்கள். சித்த வேதத்தில் உள்ளதுதான், அதை இப்படியும் புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். சொல்வதையெல்லாம் 1.5 மணி நேரம் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார்களே பாருங்கள், டோன்ட் டாக். 3 தடவை 3 தருணங்களில் சொன்னார்கள். வீட்டிலே பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, வெளியே ஆஃபீஸில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, ஃபோனில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, இந்த சத்சங்கத்தில் நான் பேசுகிறேனே இது கூட பேசக்கூடாது சொல்கிறாங்களா, எல்லாத்துலேயும் தான் என்று சொல்லிவிட்டார்கள். எப்படி ஊமையாவது? கொஞ்சம் அதிகமாகவே பேசியே பழக்கப்பட்ட நண்பர்கள் சொல்லுவார்களே, இந்த வாயை எங்கு கொண்டு போய் அடகு வைப்பது, பேசாமல் இருப்பது எப்படி? அவர்களே எனக்கு பேசித்தானே சொல்கிறார்கள். அதனால்தான் இந்த 1 வருட காலமாக அதை பற்றி நான் எங்கும் பேசவில்லை. பொது இடத்தில் அந்த உபதேசங்கள் பற்றி நான் பேசவில்லை. இப்போது ஏன் பேசுகிறேன் என்றால், அதன் அர்த்தம் தினம் 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 மாறி மாறி எனக்கு புரிந்தது. இப்பொழுது ஓரளவு புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பதாலும், நண்பர்கள் வட்டாரங்களில் இங்கேயே எனக்கு சிலர் பேசினால் நல்லது, அதை பற்றி சொன்னால் நல்லது என்று சொன்னதாலும், நான் வெளியே மற்ற இடங்களில் பேசுவதை எல்லாம் மிகவும் குறைத்து கொண்டு, இப்போது உணவையும் குறைத்து கொண்டு இங்கு பேசுகிறேன். தண்ணீர் குடிக்கிறேன், உணவை அறவே இல்லை என்றில்லை, குறைத்து கொண்டு பேசுகிறேன். அவர்களுடன் பேசியிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன, அதை சுருக்கமாக சொல்கிறேன். 1, அவர் சொன்னதை பாயிண்டாக சொல்லி முடிக்கிறேன் சுருக்கமாக. அது என்ன என்றால், இந்த இடத்திலே அவர்கள் சொல்லுவது, நம்மிடத்தில் செல்ஃபோன் சிம் கார்டு இருந்தாலும் கூகுளில் சென்று விஷயங்களை தேடி பார்க்க முடியுமா? இன்டர்நெட் இல்லாவிட்டால். எனவே இன்டர்நெட் கனெக்ஷன் வேண்டும். இன்டர்நெட் கனெக்ஷன் தான் சித்தவித்தை பயிற்சி. அந்த சித்தவித்தை பயிற்சியை ஆக்டிவேட் செய்துவிட்டால் எல்லா விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். கூகுளில் அறிவது போல தெரியாத பாஷைகளும் தெரியும். கூகுளில் தெரிந்து கொள்வதைப் போல அந்த விஷயங்கள் தெரியும். பாஷைகளை வாசிக்க முடியாதாம், பேச முடியாதாம், ஆனால் என்ன சொல்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்றார்கள். 2வதாக அவர் சொன்னது, என் அன்பு சகோதரர்களே, தயவு சுருக்கமாக பேசுவதால்
பேச முடிவதால் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். ரெண்டாவதாக சொன்னது ஜீவனை சிவன் ஆக்குவது சித்தவேதை பயிற்சி தான் என்றார்கள். அந்த ஞாபகம் எனக்கு நன்றாக இருக்கிறது. அப்படி எதிர்கை முனையோடு இருப்பதால் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. மூன்றாவதாக இந்த பயிற்சியை ஜபத்தை முறையாக செய்தால் செய்பவர்கள் எல்லாருமே எந்த தகுதி இருந்தாலும், படித்தவர்களோ படிக்காதவர்களோ பணக்காரனோ ஏழையோ இல்லை எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், நான் மட்டுமல்ல யாருமே, நான் விசேஷமானவர்கள் அல்ல, யாருமே இந்த அனுபவங்களை பெற முடியும் என்றார்கள். நாலாவது கருத்தாக சொல்ல வேண்டுமென்றால், பிரபஞ்சம் வெளியில் இல்லை, சுத்தமாக இல்லை, நமது புருவ மத்தியில் தான் இருக்கிறது. 72,000 நாடிகள் சேடும் அந்த சுழிமுனை, அந்த இருதயம் இருக்கும் இடம் என்று சொன்னார்கள். ஐந்தாவதாக சித்த வித்தை பயிற்சி ஆரம்பித்த 15 நாளில் உள்ளாகவே ஜபம் செய்யும்போது உடல் மேலே சென்று வீட்டுக்கூரை வரை சென்றது என்று சொன்னார்கள். ஆறாவதாக நமக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்று இருப்பதால் தான் இந்த சித்த வித்தை பயிற்சிக்கே வந்திருக்கிறோம். எத்தனை கோடான கோடி மக்கள் உலகில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சிலர் மட்டும் வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பல படிநிலைகளை கடந்து முக்தி அடைய நேரம் வந்துவிட்டது, தருணம் வந்துவிட்டது. அந்த இடத்தில் நாம் வந்திருக்கிறோம். அட்மிஷன் கிடைத்து விட்டது. MBBSக்கு படிப்பது, படிக்காமல் ஃபெயிலாவது நம்மிடம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படி வந்த பிறகும், இந்த நிலைக்கு வந்த பிறகும், இந்த சித்தவேத பயிற்சி என்ற பாடத்தை விரும்பி தேர்ந்தெடுத்து பயிற்சி பெற்று படித்து வந்த பிறகும் அந்த பயிற்சியை தவிர வேறு வேலைகள் செய்து விரயமாக்கினால் அது வீண் பயிற்சி தானே தவிர மற்ற எல்லா வேலைகளும் வீணாகவே அமையும். பூமி கீழே இழுக்கிறது நம்மளை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். பூமியின் உணவு, பூமியின் எண்ணங்கள், பூமியின் பற்றுதல்கள் விடும் பொழுது பிரபஞ்சம் நம்மை மேலே இழுக்கும். எனவே ஜபம் சரியாக செய்தால் நாம் மேலே உயரே செல்லலாம் என்று சொன்னார்கள். ஏழாவது கருத்து, அவர்கள் கிருஷ்ணானந்த பாரதி லண்டனில் MBBS டாக்டராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் போதே நெட்டு மூலம் விஷயங்களை கேட்டு புன்னப்ப ரெட்டி ஆந்திரா விசாகப்பட்டினம் அருகில் உள்ள ஆசிரம நிறுவனர் ஸ்ரீ லட்சுமணானந்தா அவர்களது உரையை நெட்டில் கேட்டு அங்கேயே சித்தவித்தை பயிற்சி எடுத்துவிட்டு ஒரு முடிவோடு தான் இந்தியா வந்தேன் என்று சொன்னார்கள். லண்டனில் இருக்கும்போது ஐஸ்பெர்க் என்று செல்ஃபோன் உண்டாம். நானே அதுக்கப்புறம் தான் சர்ச் பண்ணி நெட்டில் தெரிஞ்சுக்கிட்டேன். ICEBERG விலை உயர்ந்த ஃபோன். அந்த ஐஸ்பெர்க் ஃபோன் உள்பட 10 ஃபோன்களை வைத்திருந்ததாகவும் அந்த 10 ஃபோன்களையும் ஒருவரிடம் கொடுத்து விட்டு வந்ததாகவும் இப்போது அதையெல்லாம் இல்லாமல் இருப்பதாகவும், எனவே நீங்கள் முதலில் செல்போனை தூக்கி எறியுங்கள். அதற்கு முன்னால் மக்கள் வாழவில்லையா, முனிவர்கள் மகான்கள் வாழவில்லையா, தூக்கி எறியுங்கள் என்று சொன்னார் அந்த தெய்வம். அப்படி சொல்லும் பொழுது அந்த செல்போன் இல்லாமல் பேச முடியுமா, வர முடியுமா என்றால் தானே நடக்கும் என்று எனக்கு சொன்னார்கள். அந்த ஐஸ்பெர்க் செல்ஃபோன் என்பதை ஒரு பார்க்கவாவது செய்யலாமான்னு பார்க்குறேன் நான். அவ்வளவு பெருமையாக 2-3 வாட்டி கிடையாது, என்ன ஃபோன் சின்ன ஸ்பெல்லிங் என்று கேட்டு நான் தெரிந்து கொண்டேன். அப்படி அவர்கள் நிறைய கருத்துக்களை சொன்னார்கள். உணவு உறக்கத்தை கடந்தவர்கள். சாப்பிடாமல் எப்படி இருக்கிறீர்கள், எல்லாரும் கேட்கிற கேள்வி அது. நானும் கேட்டேன். என்னங்க இங்கேயே சாப்பிட்ட மாதிரி தெரியல, ஆந்திராவில் 14 நாள் உங்களை அதற்குன்னு வாட்ச் பண்ணாங்களே, அப்போவும் நீங்கள் சாப்பிடலன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் சாப்பிடுவதில்லையா, தண்ணீர் குடிப்பதில்லையா? நம்ப முடியவில்லை என்கிற அளவுக்கு இருக்கிறது. நான் நம்புகிறேன் தாயே, ஆனால் இது நான் உலக வாழ்க்கையில் நம்ப முடியவில்லை என்று சொல்கிறேன் சொன்னபோது அவர்கள் ஆங்கிலத்தில் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன். Why should I have stuff food when I am getting sun food? Why should I have stuff food, நம்ம கேஸ் அடுப்பு சாப்பாடு, when I am getting sun food என்று திருப்பி கேட்டார்கள். பெரும்பாலும் அவர்கள் கேள்விக்கு கேள்வி, வினாவுக்கு வினா கேட்டு மடக்குவதை ஒரு சிறப்பை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி சொன்னபோது நாம் சாப்பிடும் உணவு, இட்லி தோசை பொங்கல் வடை இது பரோட்டா எல்லாம் பொய்யான உணவு, உடலை வளர்க்கும் உணவு, உயிரை வளர்க்கும் உணவு அல்ல. அதே அன்னம் என்ற தலைப்பில் அப்பா சொல்லிய கருத்தை தான் அவரும் சொல்கிறார். எனவே அந்த உணவை நிறுத்த வைராகியம் வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அந்த உணவை நாம் நிறுத்த வேண்டுமென்றால், நான் நாளில் சாப்பிட மாட்டேன் பட்டினி கிடந்தால் அல்சர் தான், அது அல்ல. அந்த உணவை நிறுத்த வைராகியம், அந்த உணர்வு வேண்டும், ஜாக்கிரதை நிலைமை வேண்டும். ஜபம் அந்த உணவை தரும், ஆத்மசூரியன் அந்த உணவை தரும் என்று சொன்னார்கள். இங்கே எனது புரிதல் என்னவென்றால்,
இது என்னுடைய புரிதல், அவர்கள் சொல்லவில்லை. இதுவரை சொன்னதெல்லாம் மெஜாரிட்டி அவர்கள் சொன்ன வார்த்தையால் தான் நான் காயின் பண்ணி பேசுகிறேன். எனது புரிதல் என்னவென்றால், உணர்வு என்று சொல்லிவிட்டார்களே, உணர்வு மேலோங்கினால் உணவு தேவையில்லை. ஓரெழுத்து பேதம், உணவு உணர்வு. இங்கே எனது புரிதல் என்னவென்றால், உதாரணத்துக்கு பசி நோக்கார் கண் துஞ்சார் என்று நாலடியார் பாட்டு ஒன்று வருமே, அதுபோல் ஏதேனும் ஒரு பணியை முடிக்க வேண்டும், 10 நாள் பரீட்சை, டெய்லி பரீட்சை அப்படின்னா ஒரு இட்லி மேலே சாப்பிட முடியாது. என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். கீழே ஹோட்டல், மேலே நான் திருச்சியில் தங்கியிருந்த அறை பரீட்சை எழுதுவதற்காக. ஆனால் காலையில் ஒரு இட்லி மேலே சாப்பிட முடியாது. பசி இல்லையா என்ன? பசியே இல்லை, படிப்பில் கவனம், பாஸ் செய்து விட்டேன். பரீட்சைக்கு படிக்க வேண்டும் என்ற வைராக்கியம் உணர்வு இருந்தால் அப்பொழுது நாம் பொய்யான உணவு சாப்பிட மாட்டோம் தானே. அதே மாதிரி சோகமான ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டால், ஒரு வீட்டில் கணவர் இறந்திருக்கும் போது மனைவி அழுது கொண்டிருக்கும் போது வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் இருந்த மகன் வந்து காலையிலேருந்து மத்தியானம் சாப்பிடலையேம்மா, கொஞ்சம் சாப்பிடுமா என்று சொன்னாலும் வேண்டாம்ப்பா, சாப்பிட முடியலப்பா, சாப்பாடு வேண்டாம்ப்பா என்ற சாப்பாடை அந்த மனைவி மறுப்பாள். நாம் பார்க்கிறது தானே. பசி இருக்காது, பார்க்கிறது தானே. ஏனென்றால் சோகம் என்ற உணர்வு உணவை மிஞ்சுவது. எனவே இந்த 2 உதாரணங்கள், நல்லது சோகம் ரெண்டையும் எடுத்துக்கொண்டால், இது நானாக விளக்க சொல்லியிருக்கிறேன், அவர்கள் சொல்லவில்லை. எடுத்துக்கொண்டால் உணர்வு மேலோங்கும் போது உணவு தேவைப்படுவது இல்லை. அப்படி ஒரு 4 நாட்கள் இருந்து விட்டால், இதே அவர்கள் சொன்னார்கள், அப்படி ஒரு 4 நாட்கள் இருந்து விட்டால் ஆத்மசூரியன் உணவளிக்க ஆரம்பித்து விடுவார். பொய்யான உணவு தேவை இல்லை என்று விடுதலை பெற்று விடலாம். அந்த உணர்வு நமக்கு வந்துவிடும் என்றார்கள். அந்த உணர்வு இல்லாமல் வெறுமனே பட்டினி கிடந்தால் உடல் நோவுகள் தான் வரும். வாயு பட்சணம், அதாவது வெளி உலக உணவு உண்ணாமை என்ற யோக நிலை அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தைகள், இந்த விளக்கங்கள். நாம் அந்த நிலையை அடைய உணர்வுடன் செயல்படுவதற்கு மட்டும்தானே தவிர, இதை கேட்டுவிட்டு சாப்பிடாமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. சாப்பிடாமல் இருப்பது அல்ல, சாப்பிட வேண்டியதை சாப்பிடுவது. அதுதான் உணர்வு இருப்பவர்களுக்கு, யோகி ஆவதற்கான முறையில் அர்ப்பணிப்போடு இருப்பவர்களுக்கு. நான் இன்னொரு கேள்வியும் கேட்டேன். சரி, உணவை பற்றி சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் அங்கிருந்து வரும்பொழுது நிறைய சம்பாதித்ததெல்லாம் அங்கேயே விட்டு வந்துவிட்டேன் என்று சொல்கிறீர்களே, ஏன் அப்படி? அங்கேயும் ஏழைகள், லண்டனிலும் ஏழைகள் இருப்பார்கள், நிறைய ஏழைகளுக்கான ட்ரஸ்ட்டும் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பங்கு வைத்து எழுதி வைத்து விட்டு வரலாமே என்று சொன்னதற்கு நீளமாக நான் பேசுவேன். ஒரே லைன் தான் ஆன்சர், ஒரே வார்த்தை தான் ஆன்சர். இவ்வளவு மாதிரி சொன்ன பிறகு, நான் ட்ரஸ்ட்டுகளுக்கெல்லாம் ஆடிட்டாக இருக்கேன் இல்லையா, அப்போ அந்த ட்ரஸ்ட்டுகளுக்கெல்லாம் நீங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் கொடுக்கலாமேன்னு சொன்ன பிறகு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எதுவுமே என்னுடையது அல்ல என்று உணர்ந்த பிறகு அதை இன்னாருக்குன்னு எழுதி வைக்க நான் யார்? பதிலே பேச முடியல அவங்கக்கிட்ட. எதுவுமே என்னுடையது இல்லை என்று நான் உணர்ந்த பிறகு, இது இந்த ட்ரஸ்ட்டுக்கு இன்னாருக்கு எழுதி வைக்க நான் யார்? சரியம்மா, புரிஞ்சுக்கிட்டம்மா, ரைட்டுமா, சொல்லிட்டேன். என்னை பற்றியும் கேட்டேன். நான் ஒரு ஆடிட்டர், நான் வரேன். நான் ஒரு ஆடிட்டர், சில நிறுவனங்களுக்கு பொருளாதார ஆலோசகர். எனவே நான் இந்த பணியை எப்படி விடுவது? ஏன்டா அப்பாவுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணால் பையன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த பையன் என்கிட்ட தான் வருவான். ஒரு டாக்டர்கிட்ட போனால் பையன் அதே டாக்டர் அப்பாட்ட போவான். இந்த மாதிரி தான் என்னிடம் வருகிறார்கள். அவர்களை நான் எப்படி இது அனுப்புவது என்று கேட்டபோது, இவ்வளோ கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கி கேட்டபோது அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, நானும் தான் டாக்டர், இப்போது நான் யார் என்று கேட்டுக்கொண்டே என்னை பார்த்தார்கள், சிரித்தார்கள். என்ன பதில் சொல்வேன் நான்? இப்படி பல விஷயங்கள், பல விளக்கங்கள். இப்போது நீங்கள் சொல்லுங்கள். ஆட்டோ கிளம்பிய பிறகு, மறுநாள் ஆட்டோ கிளம்பிய பிறகு அங்கே சிலையாக நின்றிருந்தேன். அதில் ஆச்சரியம் என்ன? கண்களின் ஓரம் கொஞ்சம் ஈரம். அவர்கள் சொன்ன விளக்குகளின் அடிப்படையில் இப்போது ஞானபிதா கருத்துக்கள் சிலவற்றை பார்த்து நிறைவு செய்கிறேன். மணி 9 ஆச்சு. அவர்கள் சொன்ன அடிப்படை விஷயங்களில் இப்போ சொல்லப்போது சொன்ன அதே வார்த்தைகள் அல்ல, அவர்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் நம்முடைய ஞானபிதா சொன்ன விஷயங்களை சற்று விளக்கமாக பார்க்கலாம். சித்தவேதம் பக்கம் 100 பார்த்தீர்களானால், இதை மனதில் வைத்து தான் ஒரு முறை சத்சங்கத்தில் நான் பேசியிருக்கிறேன். மோட்சம் என்றால் என்ன என்ற சிஷ்யன் கேள்விக்கு ஞானபிதா குரு பதில் எப்படி இருக்கும் என்றால், பந்தத்திலிருந்து விடுபடுதல் என்று இருக்கும். மோட்சம் என்றால் பந்தத்திலிருந்து விடுபடுதல் என்று இருக்கும்.
ஆனால் இப்படி சிம்பிளாக சொல்லிவிட்டாலே எல்லா அர்த்தம் வந்துவிடும். ஆனால் அந்த புத்தகத்தின் வரிகளை நீங்கள் கூர்ந்து நோக்கினால் அங்கே எப்படிப்பட்ட வரிகள் இருக்குமென்றால், மோட்சம் என்பது விமோசனம், விமோசனம் என்பது விடுதலை, விடுதலை என்பது விடுபடுதல் என்று இருக்கும். மோட்சம் என்று விடுபடுதல் என்று சொல்லாமல் ஏன் ஞானவிதா விடுதலை என்ற ஒரு வார்த்தையை அங்கே போட்டார் என்றால், விடுதலை என்றால் யாருக்கு? சிறை கைதிக்கு. சிறைக்கு ஏன் வந்தார்? தண்டனை பெற்றார். தண்டனை ஏன் பெற்றார்? குற்றம் செய்ததால் தண்டனை பெற்றார். குற்றம் ஏன் செய்தார்? சந்தர்ப்ப சூழ்நிலைகள், தன்னுள் இருக்கும் தன்மைகள் இரண்டும் சேர்ந்து காரணமாகிறது. எனவேதான் விடுதலையாகி சென்றாலும் மீண்டும் குற்றம் செய்து உள்ளே வருகின்ற ஒரு வாய்ப்பு தன்னுடைய குணமும் சந்தர்ப்பமும் காரணமாக அமைகிறது. உதாரணமாக, நாம் சித்தாசிரமத்தில் இருக்கும்போது எல்லோரும் நல்லவரே. ஏனென்றால் அங்கு இருப்பவர்கள் தன்மையாக, அன்பாக, உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள். அங்கு இருக்கும்போது அவர்கள் அந்த ஆறா நம்மளை பாதித்து நாமும் நல்லவராக இருப்போம். சித்தாசிரமத்தில் யாராவது ஒருவர் கோபமடைந்து பேசுவதை பார்த்திருக்கிறோமா? ஆனால் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் பார்க்கலாம். எனவே வெளியே வந்து வாழும்போது ஆசிரமத்தில் 3 நாளோ 4 நாளோ இருந்துவிட்டு அந்த சூழ்நிலையில் இருந்துவிட்டு வெளியே வந்து வாழும்போது குடும்ப சூழ்நிலை, பணியிடத்தின் சூழ்நிலை, சமுதாய சூழ்நிலை என்று வரும்பொழுது சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டி வருகிறது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்பட வேண்டி வருகிறது. உதாரணமாக, நம்முடைய ஆசிரமத்தில் கொண்டு இங்கேருந்து கொண்டு போன பெட்டியை ஓரிடத்தில் வைத்துவிட்டு சாப்பிட சென்று விடலாம், அது அங்கேயே இருக்கும். ஆனால் சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் அப்படி அந்த பெட்டியை வைத்து விட்டு சென்றால் அங்கே இருக்குமா? சூழ்நிலை வேறு, அங்கே சூழ்நிலை வேறு. அந்த சூழ்நிலைக்கேற்ப அங்கே செயல்படுகிறோம். எனவே நாம் இவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அதை விளக்கலாம் என்று நான் என்னுடைய வார்த்தைகளை ஒட்டி சொன்னேன். அடுத்த ஒரு விஷயத்தை பற்றியும் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். பிரம்மச்சரியம் முக்கியமான விஷயம். ஏன்னா இது எவ்வளோ முக்கியமாக இருக்குன்னா, ஞானவிதம் என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஜீவசக்தி விரயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறார். அதில் இந்த கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது இப்படிலாம் பண்ணும்போது ஜீவசக்தி விரயம் ஆகிறது. ஆனால் பெரிய விரயம் தாம்பத்தியம், சுக்கில விரயம், உடலும் அந்த சமாச்சாரம் அப்படிலாம் சொல்லிடுறாரு. அதே ஞானபிதா என்ன சொல்லிடுறாருன்னா, திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இது எப்படி? பலகாரமும் சுடணும், பல்லுலேயும் படக்கூடாதுங்கிற மாதிரிலாம் குழப்பமாக இருக்குது. எப்படி அப்படிங்கிற ஒன்று இருப்பதால் அவளை நான் மகள் என்றே சொல்லிவிட்ட காரணத்தினால் இதை பற்றியும் ஒரு கேள்வி கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் இந்த பற்றி சொல்லும் பொழுது சுக்கில விரயம் இல்லாமல் இருக்கவும், அதிக பொருள் தேவை நாட்டம் இல்லாமல் இருக்கவும், ஜபத்தில் முழு கவனம் செலுத்தவும் பிரம்மச்சரியம் சாலச் சிறந்தது என்றார். அது பிரம்மச்சரியம் திருமணமாகாமல் இருப்பது எதற்கு நல்லது என்று சொன்னார்கள் அவர் வார்த்தையில். அதிக பொருள்கள் தேவை நாட்டம் இல்லாமல் இருக்கும். கரெக்ட். அதை வாங்கி இதை வாங்கி, ஃப்ரிட்ஜை வாங்கி, இந்த ஃப்ரிட்ஜை கொடுத்து அதை வாங்க, அந்த பைக்கை ஐய அது இல்லாமல் இருக்கும். இந்த சாக்ரட்டிஸ் ஒரு வாட்டி கடை திருப்பக்கம் போனாராம். கடை பார்த்துட்டே போவாராம். அப்படியே போயிடுவார். அடுத்த கடைக்கு போய் பார்ப்பார், அப்படியே போயிடுவார். கடைக்காரங்க கேட்டாங்க, என்னங்க தினமும் வர்றீங்க, பார்க்குறீங்க, போயிடுறீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் வாங்கி தரோம். அந்த காலத்தில் அமேசான் எதாவது இருந்திருக்கும் அவர் காலத்தில். வாங்கி தரோம், சொல்லுங்கள், ஆர்டர் பண்ணி வாங்கி தரோம், நியாயமாக எல்லாம் சொல்கிறாங்க. வேண்டான்னு சிரிச்சிட்டு போயிடுறாரு. அப்புறம் ஏங்க நீங்கள் வர்றீங்க, பார்க்குறீங்க, போயிடுறீங்க, ஏங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை நான் பார்ப்பேன், இந்த பொருளெல்லாம் என்கிட்ட இல்லை, ஸோ இந்த பொருளெல்லாம் இல்லாமல் என்னால் வாழ முடிகிறதே என்று சந்தோஷப்படுவேன் என்று சொன்னார்கள். ஆத்துக்காரிட்ட இப்படி சொன்னால் நடக்குமா? சத்தமாக பேசினாலும் பிரச்சனை வந்துடும். எது இல்லாமல் என்னால் வாழ முடியும். இந்த ஃப்ரிட்ஜ் இல்லாமல் என்னால் வாழ முடிகிறது, சந்தோஷமான விஷயம். இந்த டேப் ரெக்கார்டர் இல்லாமல் என்னால் வாழ முடிகிறது, சந்தோஷமான விஷயம். எப்படி டாஸ்மார்க்கை மூடிவிட்டால் பெண்கள் சந்தோஷப்படுவார்களோ, நகைக்கடையை மூடிவிட்டால் ஆண்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். ஆக திருமணம்தான் பொருட்களை குவிக்க வேண்டும் என்ற நாட்டத்தை தருகிறது. அது உண்மைதான். நான் பேச்சுலராக இருக்கும்போது என்னோட ஒரு சூட்கேஸ் தான் இருந்தது, என்னுடைய ட்ரெஸ்ஸு ஜாமான்கள்லாம். இப்பொழுது எனவே கிருஷ்ணானந்த பாரதி சொன்னது சத்தியம். அதிக பொருட்கள் தேவை நாட்டம் இல்லாமல் இருக்கும் பிரம்மச்சரியம் கடைபிடித்தால், ஜபத்தில் முழு கவனம் இருக்கும்,
அது தவிர சுக்கில விரயம் இல்லாமல் அனாவசிய விரயம் இல்லாமல் இருக்கும். இது பிரம்மச்சரியம் இருந்தால் சாலச்சிறந்தர் சொன்னார்கள். அதே கிருஷ்ணானந்த பாரதி என்ன சொன்னார்கள் என்றால், சம்யோகம் என்பது உலகம் நாசமடையாமல் இருப்பதற்கு அவசியம். ஞானபிதா சொல்கிறார். சந்தானம் உண்டாவதற்கு அவசியம். சந்தானம் இல்லாவிட்டால் உலகம் இல்லை. இப்போ இந்த ரெண்டு பக்கமும் இப்படி பார்க்கும்போது எப்படியா தீர்ப்பு சொல்கிறது? என்ன முடிவுக்கு தான் வர்றது? கல்யாணம் பண்ணிக்கவா வேண்டாமா? தெளிவாக சொல்லுங்கப்பான்னு கேட்பார்கள் அல்லவா? என்னங்க செய்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு 30 வயது பையன் 25 வயது பையன் கேட்பானா இல்லையா? அதற்கு ஞானபிதா ஒரு பத்திரிகையில் 1931 வருஷம் அந்த பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். அது எனக்கு பின்னர் தெரிய வந்தது. ரமேஷே எனக்கு கொடுத்தார். அது பின்னர் தெரிய வந்தது. ஆனால் கிருஷ்ணானந்த பாரதி சொல்கிறார், அப்போ சொன்னது, எனவே மனைவி மாத்திரம் சேர்ந்து, அவர் ரொம்ப இதாக எழுதியிருப்பார், நாகரிகப்படி சொல்கிறேன், மனைவி மாத்திரம் சேர்ந்து குழந்தை பிறந்த பிறகு, என்ன குழந்தை வேணும், குழந்தைகள் இருந்தால் தான் உலகம். எல்லாரும் நோ மேரேஜ் சொல்லி நோ சைல்டுனா உலகம் எங்கே? செடி கொடி மரம் அருவி அதுதானே இருக்கும். உலகம் இருக்காதே. மரத்திலிருந்து தோன்றியதானே உலகம். அந்த உலகமே இருக்காதே. எனவே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். மனைவி மற்றும் சேர்ந்து குழந்தை பிறந்த பிறகு முழு பிரம்மச்சரியம் கடைபிடிக்க வேண்டும். குழந்தை பிறந்த பிறகு 1 2 இல்லை அந்த காலத்தில் 7 8 ஏதோ ஒன்று முடிந்த பிறகு முழு பிரம்மச்சரியம்தான். யார் கடைபிடிக்கணும்? ஆஃபீஸில் போய் சொல்லிடாதீங்க, ஏப்பா இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு ஆஃபீஸ் பண்ண சொன்னால் தகராறு வந்துடும். ஆன்மீக சாதகர்களுக்கு, அதாவது யோகி ஆக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு, அவர்களுக்கு இது அப்ளை ஆக வேண்டும். ஏன்னா மற்றவங்களெலாம் விட்டுருவோம், வேண்டாம், அது பிரச்சனை வரும், தகராறு வரும். அதனால தான் என்னைய கிருஷ்ணானந்த பாரதி டோன்ட் டாக்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆன்மீக சாதகர்களுக்கு, முக்தி அடைய வேண்டும், மோட்சம் பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு, யோகி ஆக வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு பற்று அற்று மோட்சமடைய அதுதான் சிறந்த வழி. திருமணம் செய்து கொண்டு செய்யாவிட்டால் பெஸ்ட்டு. ஒரு ஆள் 2 நாள் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் திருமணம் செய்து கொண்டு குழந்தை பிறந்த பிறகு முழு பிரம்மச்சரியம் சொன்னார்கள். இப்பொழுது பார்த்தீர்களானால் நமது ஆசிரம முறையும் கவனித்து பார்க்கலாம். அப்படித்தானே நடக்கிறது. நமது ஆசிரம முறையிலே அப்படித்தான் நடக்கிறது. முனிவர்கள் மகான்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். அதை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அம்மா கிருஷ்ணானந்த பாரதி அவள் சொல்கிறாள், நான் விசேஷமானவள் அல்ல. அதற்கு அவர்களுக்கு பதில், நானும் எல்லோரையும் போலத்தான், சொல்லப்போனால் மற்றவர்களைப் போலத்தான் காலேஜில் நான் படித்தேன். எனக்கு இந்த எண்ணம் வருவதற்கு முன் நானும் ஒரு ஆர்டினரி MBBS ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். எனக்கும் சில உடல் உபாதைகள் இருந்தன. நல்லா கவனிக்கணும், அவங்க சொன்ன வார்த்தைகள் தான், அதனால் கேர்ஃபுல்லாக சொல்கிறேன், தண்ணி குடிச்சிட்டு சொல்கிறேன். எல்லாவற்றையும் அர்ப்பணிப்புடன் எந்நேரமும் யோகம் செய்து முன்னேறினேன், அவ்வளோதான். ஒன்லி பை தியரி நாலேஜ் கிவன் பை லட்சுமணானந்த சுவாமி, தியரி நாலேஜ் ரிசீவ்டு ஃப்ரம் நெட்டு, புத்தகங்கானம், கடுமையான மஸ்தகங்கானம். எந்நேரமும் யோகம் செய்து தியானம் ஜபம் செய்து முன்னேறினேன். மற்றபடி நீங்களும் இதை செய்யலாம், என்னை வித்தியாசம் பார்க்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அதற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டியிருக்கிறது. ஆனால் மீண்டும் குற்றம் செய்து சிறைக்குள் வந்துவிடக்கூடாது. ஒரு சிறை கைதி என்றால் உள்ளே சென்றவன் வெளியே வருகிறான். வெளியே வந்த பிறகு மீண்டும் குற்றம் செய்து உள்ளே போய்விடக்கூடாது. சூழ்நிலை சரியாக, அதாவது ஆசிரமத்தில் சூழ்நிலை எப்படி இருக்கிறது, நாம் வெளியில் வந்து வருவது சூழ்நிலை எப்படி பார்க்க வேண்டும். வெளி சூழ்நிலையில் வந்தாலும் ஆசிரமத்தில் எப்படி நடந்து கொள்வோமோ அதே மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம் வியாக்கியானம் விளக்க உரை சொன்னேன். வெளியே வந்த பிறகு எக்மோரில் பெட்டி வச்சுட்டு போக முடியாதே, அப்போ அதை கையில் பிடிச்சிட்டு தான் ஆகணும். எனவே சூழ்நிலை அமையாத வரை எல்லோரும் நல்லவரே. சூழ்நிலை அமையாத வரை எல்லோரும் நல்லவரே. சூழ்நிலை அமைந்தால் அப்போதும் நல்லவராக இருப்பவர்தான் சித்த வித்யார்த்தி. அப்படி இருக்க வேண்டும். நான் ஒரு கதை, இங்கே ஒரு ராஜா பூனையை வளர்த்தார். அதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவார், ஆஹா ஓஹோன்னு. ஏன்னா அந்த பூனை இரவில் தலையிலே ஒரு விளக்கை சுமந்து கொண்டு ராஜாவுடன் வலம் வரும். அந்த விளக்கு வெளிச்சத்தில் ராஜா அரண்மனையில் நடந்து சென்று எல்லா வேலைகளையும் முடித்து கொள்வார். அதன் நல்ல குணத்தை வெகுவாக பாராட்டி அவ்வப்போது பேசுவார். மந்திரி சொன்னார், ராஜா நீங்கள் சொல்கிறீர்கள்,
சோதித்து பார்த்தால் தானே முடிவு சொல்ல முடியும் என்று சொன்னார். சோதனை தானே பண்ணுங்களேன் என்று சொன்னார். ராஜா அனுமதி கொடுத்தார். சரி என்று சொல்லிவிட்டார். மந்திரி என்ன செய்தார் தெரியுமா? ஊருக்குள்ளே போய் ஒரு 5 எலிகள் பிடித்து வந்தார். எத்தனை? 5 5 எலிகள் பிடித்து வந்தார். அன்று இரவு பூனை விளக்கை சுமந்து கொண்டு ஒய்யாரமாக, நல்ல பிள்ளையாக, விசுவாசமாக ராஜாவுக்கு முன்னால் விளக்கு காண்பித்து கொண்டு சென்று கொண்டிருந்தது. ஒய்யார நடையுடன், பெருமிதத்துடன். மந்திரி அந்த 5 எலிகளை பூனை முன் விட்டார். மந்திரி அந்த 5 எலிகளை பூனை முன்னால் விட்டுட்டார். உடனே அந்த பூனை ராஜாவாவது விளக்காவது என்று சொல்லிவிட்டு எலிகளை பிடிக்க ஓடிவிட்டது. மந்திரி தான் அப்புறம் ஒரு விளக்கை பிடிச்சி அவரை காப்பாற்றி கூட்டு போனார் இருட்டில். இப்போ அரண்மனையில் எலி கிடையாது. எலி இல்லாமல் இருந்தால் அதுதான் அரண்மனை. அரண்மனையில் எலி கிடையாது. அதனால் அந்த பூனை நல்லபடியாக ராஜாவுக்கு விசுவாசமாக இருந்தது. இப்போ என்னாச்சு? எலி இல்லாத அரண்மனையில் எலியை விட்ட உடனே, எலியை பார்த்த உடனே பூனை ஓடிச்சு எலி பிடிக்க. வாய்ப்பு கிடைத்தது. அதன் விசுவாசம் என்ன என்று அப்பொழுது தெரிந்து விட்டது. வாய்ப்பு கிடைக்காதவரை நல்லவரே. வாய்ப்பு கிடைத்தும் நல்லவராக இருந்தால் அவர்தான் சித்த வித்யார்த்தி. அவர் அம்மா சொன்னது. வாய்ப்பு, வசதி, சூழ்நிலை அமைந்தும் பற்று அற்றவராக எளிமையாக இருக்க வேண்டும். குற்றம் செய்து மீண்டும் சிறைக்கு செல்லக்கூடாது. எனவே தான் அந்த இடத்துல விடுதலை என்ற ஒரு வார்த்தையை ஞானபிதா போட்டிருக்கிறார் என்று அதற்கு ஒரு விளக்கம் சொன்னார்கள். இதைத்தான் ஞானபிதா 2ஆம் அத்தியாயத்தில் அந்த எலி உயர்ந்த நிலைக்கு போய்விட்டால் அதிலிருந்து கீழே வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பக்கம் 52 2ஆம் அத்தியாயத்திலே மேலடுக்கில் உள்ளவர்கள் கீழடுக்கில் வரக்கூடாது, சந்தர்ப்ப சூழ்நிலை எதுவாக இருந்தாலும். ஏனென்றால் மேலடுக்கில் இருந்ததால் அந்த பாசம் பற்றி இல்லாமல் இருக்கும் என்று அவர் விளக்கி இருக்கிறார் என்று அந்த 52ஆம் பக்கத்திலே உள்ள அந்த நிலையம் எனக்கு தெளிவாக இவர்கள் எடுத்து சொன்னார்கள். அதுவும் ரொம்ப முக்கியம். அப்படி கீழடுக்கு வந்துவிடக்கூடாது என்று கிருஷ்ணானந்த பாரதி அறிவுரை சொல்லியிருக்கிறார். எனக்கு சொன்னதை உங்களுக்கும் சொல்கிறேன், அவ்வளவுதான். கடைசியாக ஒரு முக்கியமான ஒன்று சொன்னார்கள். நீ செய்ய வேண்டும், கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அது என்ன தெரியுமா? நம்முடைய நோக்கம் என்ன என்று கேட்டார்கள். நான் இந்த பிரம்மரந்திரத்தில் தட்டி திறந்து எல்லாம் அப்படிலாம் சொன்னேன். முக்தி அடைய வேண்டும் எல்லாம் சொன்னேன். எல்லாம் கேட்டுக்குவாங்க. அப்புறம் அது நம்ம அடைய வேண்டிய இடம். சாலையில் சென்று கொண்டிருக்கிறோம். சாலையில் சென்று கொண்டிருந்து அந்த இடத்தில் போய் நிற்க வேண்டும். அதை அடைய வேண்டும். அப்ஜெக்டிவ் எய்ம் அதுதான், டு அட்டைன் முக்தி. ஆனால் அப்படி போகும் வழியில் அந்த சாலையின் வலதுபுறம் ஒரு பார்க் இருக்கும். ஆகா, நன்றாக இருக்கிறது. இடதுபுறம் ஒரு அருவி இருக்கும். ஆகா, நன்றாக இருக்கிறது. ஒரு டீ கடை இருக்கும். ஆகா, நன்றாக இருக்கிறது. ஒரு டாஸ்மார்க் இருக்குன்னு வைத்துக்கொள். நாமல்ல, வெளி உலக மக்களுக்கு டாஸ்மார்க்கு போனால் பாஸ்மார்க் எப்போ வாங்குறது? ஃபெயில்னா. ஸோ வச்சுக்கிடுங்க. இல்லாத கடை வேணாம், நமக்கு அதெல்லாம் வேணாம். நம்ம டீ கடை, பார்க் அப்படி வச்சுப்போம். ஸோ அங்கிருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு விட்டு அங்கே இருக்க ஆரம்பித்தால் எய்ம் எப்படி போகுது? அந்த கடைசி டெஸ்டினேஷன் எப்படி போக முடியும்? போக முடியாது இல்லையா? அதனால் நாம் இந்த உலகத்தில் நம்முடைய எய்ம் முக்தி அடைய வேண்டும், பிரம்மரந்தத்தை தட்டி திறக்க வேண்டும் என்பதுதான். அங்கு போய் தங்க வேண்டும், மறிக்க பழக வேண்டும் என்பதுதான். மறுபிறவி இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் நம்மை தடுப்பதற்காக இந்த உலகத்திலே அங்கே சின்ன இன்பங்கள் தூவப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது பறவைகள் வானத்தில் பறந்து கொண்டிருக்கின்றன, ஆகாயத்தில், உயரத்தில். அப்பொழுது கீழே பார்த்தால் அருமையாக தானியங்கள் தூவப்பட்டிருக்கிறது. அது எங்கே தூவப்பட்டிருக்கிறது? ஒரு வலையில். அப்போ பறவைகள் இந்த தானியங்களை போய் சாப்பிட்டால் நன்றாக இருக்குமே, இன்பமாக இருக்குமே என்று சொல்லி பசி ஆறலாமே, பசிக்கோ ருசிக்கோ சாப்பிடலாமே என்று இறங்கி வந்து அந்த வலையில் உள்ள தானியங்களை சாப்பிட்டால் என்னாகும்? சிக்கிவிடும். வலையில் மரணம்தான். நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். பொரியிலே பலகாரம் வைப்பது எலியின் பசியை போக்கவா? இல்லை. புற்றுக்கு அருகே நின்று மகுடி ஊதுவது நாகத்தின் காதுகளை குளிர வைக்க வேண்டும் என்பதற்காகவா இருக்கிறது? இல்லை. காட்டுக்குள்ளே குழி பறிப்பது யானை வந்து ஓய்வெடுப்பதற்காகவா? இல்லை. கணையிலே வில்லை பூட்டுவது கலைமானுக்கு வேடிக்கை காட்டவா? இல்லவே இல்லை. இவையெல்லாம் போகும் வழியில்
பிரம்மத்தை தொட வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்ற இலக்கை நோக்கி போகும் வழியில் இந்த சிறிய 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 இன்பங்களெல்லாம் நம்மை சிக்க வைத்து சின்னாபின்னமாக்கிவிடும். நிரந்தர இன்பம் பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக, அதை பற்றியே சிந்தனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த இயற்கையின் பேய் வெறி இது. சிற்றின்ப நதியிலே நம்மளை மூழ்க வைத்து உள்மூச்சு வெளிமூச்சு என்று நம்மை பழக்க வைத்து, இந்த இடத்திலே வெளிமூச்சு என்ற பாவத்தை செய்ய வைத்து, பாவத்தின் சம்பளமாய் மரணத்தை இயேசுவும் சொல்வாரே, இயேசுபிரானும் அப்படி பரிசீலித்து உள்கெதி அடையாமல் அதோ கெதி அடைய வேண்டும். முக்கியமாக பிறந்தது எல்லாம் இறக்க வேண்டும் என்ற பேய் வெறி இந்த பிரபஞ்சத்தின் இந்த இயற்கையில் நமக்கு இருக்கிறது. அதில் மாட்டிக்கொள்ளாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனிதருக்கே மோட்சம் என்று ஞானபிதா சொன்னாரே. கிருஷ்ணானந்த பாரதியும் நாம் மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சித்த வித்தை என்ற ஒரு சாலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாரே. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு சின்ன இன்பம் வேண்டாம், சாதா அல்வா வேண்டாம், பாதாம் அல்வா இருக்கையிலே இது எதற்கு என்று நாம் விடுவதை பற்றி யோசிக்காமல், இதை விட்டால் எதை பெறுவோம் என்று யோசித்து, கிருஷ்ணானந்த பாரதி சொன்ன விளக்கத்தின்படியும் நம்முடைய ஞானவேதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொன்ன எல்லா விளக்கங்கள் படியும் நாம் செயல்பட வேண்டும் என்று எனக்கே நான் சொல்லிக்கொண்டு உங்களுக்கும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். ஆத்மா வணக்கம். ஐயா, ஆத்ம நமஸ்காரம் ஐயா.